ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழன் டெக் இன்ஃபோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற ஏஐ கிரியேட்டட் இமேஜஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரியான இமேஜஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராம்ப்ட் தேவை. ஸோ அந்த ப்ராம்ப்டை நாமளே ஓனாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அது சர்ச் பாரில் ஜெமினி ஏஐ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க்கு அதில் போய்ட்டு நீங்கள் இதில் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ப்ராம்ப்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம புதுசாக ஒரு ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிற ஒரு ப்ராம்ப்ட்டுக்கான இமேஜும் எப்படி வருது, அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்குது, எந்தெந்த மாதிரி கொடுத்தா என்னென்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. இது வந்து எதனுடைய ப்ராம்ப்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தீங்களா ஸ்டாச்சுவோடைய அந்த இமேஜுக்கான ப்ராம்ப்ட் தான் இது. நான் இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, இமேஜ் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இமேஜ் ஃபைனல் இமேஜ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த இமேஜுக்கான ப்ராம்ப்ட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ப்ராம்ப்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ப்ராம்ப்ட் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ஜெயின்ட் ஸ்டாச்சு பேஸ்ட் ஆன் தி அப்லோட் ஃபோட்டோ. அதாவது அப்லோட் பண்ண ஃபோட்டோவுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ஜெயின்ட் ஸ்டாச்சு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீப்பிங் தி ஃபேஸ் எக்ஸாக்ட்லி த சேம் வித்தவுட் சேஞ்சஸ். நம்ம அப்லோட் பண்ண ஃபோட்டோனுடைய ஃபேஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்ச் இல்லாமல் எக்ஸாக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்டாச்சு ஸ்டாண்ட்ஸ் டால் இன் தி மிடில் ஆஃப் தாகா ரவுண்ட் போர்ட் நியர் ஃபேமஸ் லேண்ட் பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. பங்களாதேஷோட ஒரு சிட்டி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாகாங்கிறது. ஸோ அங்கே இந்த ஸ்டாச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஸ்காஃபோல்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் முழுசாக முடிஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லோ ஹெல்மெட் அண்ட் ஆரஞ்சு வெஸ்ட் ஆர் கிளிம்பிங் வெல்டிங் அண்ட் பில்டிங். அதாவது இந்த ஸ்டாச்சு கட்டுறதுக்கான ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரில் ஹெல்மெட் போட்டிருக்கணும். அடுத்தது ஆரஞ்சு கலர் வெஸ்ட் போட்டிருக்கணும். அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா கிளிம்பிங், அதாவது மேலே ஏறிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தது வெல்டிங் பண்ணுற மாதிரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பில்டிங் கட்டுற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் கொடுத்துருக்கோம். சம் ஏரியாஸ் ரிமைன் எக்ஸ்போஸ்டு மெட்டல் ஃப்ரேம் ஒர்க், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகாத ஏரியா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். வைல் அதர் செக்ஷன்ஸ் ஆர் டீடைல்ட் அண்ட் ஃபினிஷ்டு. அதாவது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இமேஜ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதி கம்ப்ளீட் ஆன மாதிரியும் பாதி கம்ப்ளீட் ஆகாத மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட் ஆனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்டாக ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கணும். அதாவது கம்ப்ளீட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த ஃபோட்டோவுக்கு எக்ஸாக்ட் டீடைல்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேப்சர் தாகா சிட்டி. அதாவது என்னன்னா தாகா சிட்டியை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரௌடட் ஸ்ட்ரீட்ஸ் வித் கலர்ஃபுல் ரிக்ஷா பஸ் அண்ட் கார் சர்க்கிளிங் தி ரவுண்ட் போட். அதாவது அந்த நம்ம வந்து ரவுண்டானா இருக்கு இல்லைங்களா, அந்த ரவுண்டானா சுற்றி கலர்ஃபுல் ரிக்ஷா இருக்கணும், பஸ் இருக்கணும், அப்புறம் கார் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்டர்ஸ் வித் டீ ஸ்டால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கார்ட்ஸ் அண்ட் அம்ப்ரலாஸ் இதெல்லாம் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாப் சைனு, பிக் பில் போர்டு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாச்சுனுடைய சரௌண்டிங் ஏரியாஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டே டைம் ஸ்கை வித் டிராபிக்கல் ட்ரீஸ் வைப்ரண்ட் அண்ட் லவ்லி அட்மாஸ்பியர் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து கேமரா அண்ட் ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா வைட் ஆங்கிள் ஷாட்டாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்தது ஹை டைனமிக் ரேஞ்சில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்தது அல்ட்ரா டீடைல்டு டெக்ஸ்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஃபோக்கஸ் ஆன் தி ஸ்டாச்சு வித் பஸ்லிங் சிட்டி லைஃப் இன் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் கலர் கிரேடிங் அண்ட் 8K ரியலிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இமேஜ் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம சொன்ன அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோனுடைய டீட்டெயிலிங் கரெக்டாக அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் ஒர்க் சொன்னோம் இல்லைங்களா, அது இருக்கணும். பில் போர்டு இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிக்ஷா, அப்புறம் பார்த்தீங்கன்னா காரு, பைக்கு இது எல்லாமே இருக்குது. அதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரியே ஒரு சில இடத்துல வெல்டிங் பண்ணுற மாதிரியும் கிளிம்பிங் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி ஆரஞ்சு வெஸ்ட்டும் எல்லோ கலர் ஹெல்மெட்டும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அதில் அந்த ப்ராம்ப்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து இங்கே வந்திருக்கு. அடுத்ததான் இதே மாதிரியான ஒரு ப்ராம்ப்டை நாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் வரிசையாக பாருங்கள், அப்போ தான் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய இமேஜை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து என்னோடய இமேஜ் வந்து ஒரு ஸ்டாச்சுவாக கொடுக்க சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ நீட் அப்லோடட் இமேஜ் இன்டு எ ஸ்டெயின் ஸ்டாச்சு கீப்பிங் தி ஃபேஸ் எக்ஸாக்ட்லி சேம் வித்தவுட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்துட்டு ஒரு ஜெயின் ஸ்டாச்சுவாக வேணும்.
ஃபேஸ் வந்துட்டு எக்ஸாக்ட்லி சேம் இருக்கணும், வித்தவுட் எனி சேஞ்சஸ், எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்துட்டு இப்போ இந்த ப்ராம்ப்டை வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த ஃபோட்டோ வந்துட்டு போஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, மற்றபடி ஃபேஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இந்த இமேஜினுடைய பேக்ரவுண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த இமேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்னோவில் இருக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ இதனுடைய பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டாச்சு இருக்கிற மாதிரி, அதாவது பார்த்திங்கன்னா ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஆகிடுச்சு. ஸோ ஜெயின் ஸ்டாச்சுன்னு கொடுத்தங்காட்டி எவ்வளோ பெருசாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ட்ரீஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ட்ரீஸ் பார்த்திங்கன்னா என்னுடைய கைக்கு தான் வர மாதிரி இதில் இருக்குது. ஓகேங்களா, சரி. இப்போ இது ஸ்டாச்சுக்கான ஒரு ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்களா. இப்போ இந்த ஸ்டாச்சுவை நம்மளுடைய சென்னையில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். சென்னை சேப்பாக் ஸ்டேடியம் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாச்சு வந்துட்டு சென்னை சேப்பாக்கில் இருக்கிற மாதிரி நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஐ நீட் தி ஸ்டாச்சு இன் நியர் சேப்பாக் ஸ்டேடியம் இன் சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதுக்கான இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு, அதையும் பார்த்துருவோம். இப்போ வந்து இந்த இமேஜ், இந்த ஸ்டாச்சு வந்துட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சேப்பாக்குக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டேடியம் இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜும், முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய ஃபோட்டோவினுடைய அந்த ஸ்னோவினுடைய ஃபீலே வந்துட்டு முன்னாடி வந்திருக்கு. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இந்த 2 ப்ராம்ப்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 ப்ராம்ப்டையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொடுத்த 2யுமே காப்பி பண்ணி வச்சுட்டு ஒரு நியூ சாட் போய்க்கிங்க. இதில் வந்து அதே இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த 2யுமே வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அந்த 2 இமேஜும் 2 ப்ராம்ப்ட் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த 2 ப்ராம்ப்டையும் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு வேறு பக்கம், அதாவது சேப்பாக் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜாக வந்துடும். ஓகே, ஹியர் இஸ் யுவர் இமேஜ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த இமேஜ் வந்துட்டு அப்படியே எக்ஸாக்டாக வந்திருக்கு. கீழே மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாச்சுவோட ஃபீலும், மேலே வந்துட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோவோடைய ஃபீலும் தான் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேப்பாக் ஸ்டேடியம் சொன்னங்காட்டி மேபி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்திருக்கு. அதாவது சேப்பாக் ஸ்டேடியம் பின்னாடி பார்த்திங்கன்னா பீச் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் வந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்துட்டு இப்போ இந்த இமேஜுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இமேஜுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இப்போ டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இல்லை. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீட் திஸ் இன்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்துட்டு எனக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்திங்க அப்படின்னா இதே இமேஜ் வந்துட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜாக நமக்கு வந்துடும். ஸ்டாச்சு வந்து கட்டிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் இமேஜ் வந்துருச்சு. இப்போ இன்னும் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாச்சு பிளேஸ்டு இன் ரவுண்ட் அபவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது ரவுண்டானால இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரவுண்டான மாதிரியான ஒரு இமேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு அந்த ஏரியா வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கிற மாதிரியும், பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸு வந்துட்டு ப்ளூ வித் ஒயிட் கலர்லேயும், ஆட்டோ வந்துட்டு எல்லோ வித் பிளாக் கலர்லேயும் இருக்கிற மாதிரி கேட்டிருக்கு. ஸோ இப்போ இதுக்கான இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. எல்லாமே நோட் பேடில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொன்றா அங்கே போட இங்கே வந்து ஒவ்வொரு இதாக நம்ம ஒவ்வொரு கமெண்ட்ஸாக கொடுக்க உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஃபைனல் ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌடட் ஏரியா அப்படிங்கிற மாதிரியான இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதாவது என்ன பார்த்திங்க அப்படின்னா எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா அப்படி அந்த ரவுண்டான சுற்றி வருது, ஆனால் எங்கே போகுது அப்படிங்கிறது தெரியல. சரி, இந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌடட் ஏரியா வந்துட்டு இருக்குது. இந்த அளவுக்கான க்ரௌடு வேண்டாம், அதுவும் இல்லாமல் பீப்புள்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கு. இதையும் எடுத்து நான் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இமேஜ் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இமேஜ் வந்துட்டு மாறி வந்திருக்கு, ரொம்ப க்ரௌட் இல்லாமல் வந்திருக்கு இல்லைங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இமேஜ் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்ததாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டேடியம் இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் என்ன ஸ்டேடியம்னு தெரியல இல்லைங்களா. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ப்ராம்ப்ட் கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடுத்ததாக வந்துட்டு நீட் அ ஸ்டேடியம் நேம் இஸ் விசிபிளி கிளியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் காப்பி பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கான இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஸ்டேடியத்தோட நேம் வந்துட்டு எனக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இமேஜ் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நீட் அ ஃபைனல் 8K ரியலிசம் அல்ட்ரா ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த லுக்குக்கான ஒரு ஃபீல் வந்துட்டு இங்கே இருக்குது.
இப்போ நம்ம இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையும் மறுபடியும் அப்படியே மொத்தமாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ நியூ சாட் ஓப்பன் பண்ணிட்டு ஐ நீட் டீட்டெயில் இமேஜ் ப்ராம்ப்ட் ஃபார் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ நீட் ப்ராம்ப்ட் ஒன்லி நோ நீட் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலிங் இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டீட்டெயில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நோட்பேட்லேயே கீழே போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நோட்பேடில் போட்டுட்டு இதை ஒரு டைம் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும். இந்த இந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்து போட்டீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்துட்டு மாறி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்ட் இமேஜ் வராமலும் போகும். சில டைம் எக்ஸாக்ட் இமேஜும் வரும். ஸோ அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஒரு டைம் நீங்கள் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஃபோட்டோ ரியலிஸ்டிக் 8K ரெசல்யூஷன் இமேஜ் ஆஃப் தி கொலோசல் ஸ்டாச்சு. இதை வந்து நமக்கு புரிஞ்ச மாதிரி ஜெயின் ஸ்டாச்சு அப்படின்னே போட்டுக்கலாம். ஆஃப் அ பர்சன் பேஸ்ட் ஆன் தி ப்ரொவைடட் ஃபோட்டோ ப்ரொவைடட் இமேஜ்னு கொடுத்துருங்க. பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் இன் டிராஃபிக் circle near Chepauk Stadium in Chennai. The statue faces is an exact unaltered likeness of the person in the source images, and the statue itself is working in process with scaffolding and construction equipment visible around it. The setting is vibrant, moderately crowded urban scene, blue and white buses and yellow and black auto rickshaws and navigate the bus line. ஸோ இதை ஃபுல்லாக ஒரு டைம் படிச்சிருங்க. இந்த நேம் வந்து சேப்பாக் ஸ்டேடியம்னு இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்துட்டு இந்த நேம் கூட நம்ம மாற்றிக்கலாம். ஒரிஜினல் நேம் என்னவோ நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இதை ரீட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே போட்டுக்கோங்க. இப்போ அதே இமேஜும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராம்ப்ட் எடுத்து இங்கே போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இமேஜ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கான இமேஜ் வந்திருக்கு. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்கும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து இருக்குது. ஆனால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான இமேஜ் வந்து கிடையாது. அதாவது இப்போ ஒர்க்கர்ஸ் அங்கே இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து நமக்கு இல்லை. ஸோ நம்ம வேணும் அப்படின்னா அதையும் கூட ஆட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கான ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆயிருச்சு. பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தனித்தனியாக நம்ம கொடுத்தப்ப வந்த இமேஜ். இது வந்து சிங்கிள் ப்ராம்ப்ட்டில் கிடச்ச இமேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு இருக்குது. இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைனல் ப்ராம்ப்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஃபைனல் ப்ராம்ப்ட்டை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ண ப்ராம்ப்ட்டை வந்துட்டு ஒரு இமேஜாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை போட்டுடலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.